இந்தியாவில் சமஸ்கிருதம் வடமொழி என்கிற ஒரு சுயம்தான் இருக்கிறது. தமிழ் அடையாளம் இல்லாமல் எந்த சமயமும் இங்கு வளரவில்லை. அதான் ரொம்ப அடிப்படையானது. தன்னுடைய சுயத்தை இழந்து பொதுவில் தன்னை கரைத்துக் கொண்டதாக தமிழர் வரலாறு கிடையாது, எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. அசோகருடைய காலகட்டத்திலேயே தமிழகம் என்பது வெல்லப்படாத பகுதி. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிபி 5-6ஆம் நூற்றாண்டுல உருவான பக்தி இயக்கம் வங்காளத்துக்கு போய் சேரும் போது, சைத்தன்யருக்கு போகும்போது கிபி 17ஆம் நூற்றாண்டு ஆயிருக்கு. சமணர்களோ பௌத்தர்களோ வந்து பெரிய ஒரு அந்த சமூக அசைவு இயக்கத்தை கொண்டு வரவில்லை. இந்த தமிழ் அறிவு மரபு என்பது இந்திய பொது அறிவு மரபிலிருந்து வேறுபட்டது. ஆக இந்திய தத்துவம், இந்திய அறிவு மரபு என்பது அது எப்போதும் தன்னை ஒற்றைப்படுத்த முயற்சிக்கிறது. அது இலக்கியமாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, தத்துவமாக இருந்தாலும் சரி. ஆனால் அதில் அடங்காத ஒரு தனி மரபு என்பது தமிழ் மரபு. ஆக அந்த தமிழ் மரபு எப்போது தன்னுடைய அடையாளத்தை நிறுத்துகிறதோ அதை இல்லை என்று சொல்லி அதை நிர்மூலமாக்கக்கூடிய முயற்சிகள் வரலாற்றில் 2000 ஆண்டுகளாக நடக்கிறது. அகத்தியரை ஏன் கொண்டு வரணும்னா, அகத்தியர் வைதீகத்தின் அடையாளம். எனவே தமிழ் அறிவு மரபு வைதீகத்திலிருந்து வந்தது என்று சொல்லுவதற்கான என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கான அடையாளம் இல்லை. சமஸ்கிருதம் அகத்தியர் தானே கொடுத்திருக்கிறார். இப்ப இவர் நம்ம அரசையா ஒரு செய்தியை விட்டுட்டேன்னு சொன்னார். மணிமேகலைக்கு எழுதின முன்னுரையில பௌத்தம் மனுஸ்மிருதியிலிருந்து வந்ததாக அவர் எழுதியிருக்கிறார். ஏன் சொல்லணும்னா, உங்களுக்கென்று அறிவு இல்லை. ஏற்கனவே மனு சொல்லிட்டாரு, வேதம் சொல்லிருச்சு, உங்களுக்கு தனி அறிவு மரபு இல்லை என்பதை ஒரு சொல்லுவதற்கான முயற்சி 2000 வருஷமா இருக்கு. எனவே தமிழ் அறிவு மரபு என்பது தொல்காப்பியம் தொடங்கி தன்னை தக்க வைப்பதற்கு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் சமஸ்கிருதம் வடமொழி என்கிற ஒரு சுயம்தான் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் மற்றமை, தி அதர். எனவே சுயம் என்பது ஆதிக்கம், அது கட்டமைக்கக்கூடிய கருத்தியலில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதற்கு எதிராக வேறு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் எழுதுகின்ற போது ஏன் மறையவர், அந்தணர், வடசொல் கிளவி இதெல்லாம் ஏன் பேச வேண்டிய தேவை என்ன? எனவே புலமை மரபில் பொது அறிவு வெளியில் தொல்காப்பியர் காலத்திலேயே நமக்கு எதிர்மரபாக நம்மிலிருந்து நாம் சுயமாக, நம்மை தொல்காப்பியம் தமிழை சுயமாக கட்டமைக்கின்ற போது அதனுடைய மற்றமையாக வடமொழி அறிவு என்பது இருந்திருக்கிறது. எனவே இந்த வடமொழி, வைதீகம், வேதம், சனாதனம், ஜாதி, புனிதம், தீட்டு, நம்ம ஐயா சொன்னாங்க பாருங்க, எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஆக இந்த ஒரு மனிதநேய மரபு அல்லது இயற்கை மரபு, தமிழ் மரபு என்பது திணை அடிப்படையிலான மரபு என்பதில் இருந்து வைதீகம் என்ற கருத்தியல் தொடர்ந்து நம்முடைய திணை மரபோடு இயற்கை சிந்தனையோடு தொடர்ந்து அது ஒரு ஊடாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஊடாட்டம் சில நேரங்களில் நாம் அதனை மோதி வெளியே தள்ளி இருக்கிறோம், சில நேரம் உள்வாங்கி இருக்கிறோம், சில நேரம் சமரசம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வைதீகம் என்பதோடு தமிழ் ஒரு எதிர்நிலைப்பாடு, உள்வாங்குதல், சமரசம், இந்த மூன்றை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் அடையாளம் அது எந்த காலகட்டத்திலும் தக்க வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த மதம் அப்படின்றது இப்ப தமிழர் சமயங்கள் பற்றி பேசுகிறோம். சமயம் என்பது ஒரு அடிப்படையில் அது ஒரு பண்பாட்டினுடைய ஒரு பகுதி. எப்படி மொழி என்பது ஒரு பண்பாடாக இருக்கிறதோ, மொழியில் இருந்து இலக்கியம் என்ற ஒரு துணை பண்பாடு உருவாகிறதோ, அதுபோல மொழி வாயிலாகவே சமயம் என்கிற ஒரு துணை பண்பாடு கட்டமைக்கப்படுகிறது. இந்த சமயம் என்பது ஒரு கருத்து நிலை அடிப்படைப்பட்டது. சமயத்துக்கும் அரசுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் அல்தூசர் சொல்லும் போது அரசு என்பதை 2 வகையாக பிரிப்பார். ஒன்று
வன்முறை சார்ந்த ஒடுக்கு கருவிகளை கொண்டது. ரெப்ரசிவ் ஸ்டேட் அப்பரேட்டஸ், இராணுவம், சட்டம், காவல், இதெல்லாம் இருக்கு ஒடுக்குமுறை. இன்னொன்று ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பரேட்டஸ் என்று சொல்லுவார், கருத்து நிலை சார்ந்த அரசு கருவி. இந்த கருத்து நிலை என்பதில் தான் பள்ளிகள் இருக்கின்றன, தேவாலயம் இருக்கிறது, நம்முடைய மத நிறுவனங்கள்லாம் இருக்கிறது. ஆக ஒரு சமூகத்தில் அதிகாரம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வெறும் வன்முறை சார்ந்த கருவிகள் மூலம் கட்டமைக்கப்பட முடியாது. கருத்தியல் தளத்திலும் உங்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டும். எனவே இந்த கருத்தியல் தளத்தில் தான் மதம் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இதை பற்றி கிராம்ஸ்கி மிக விரிவாக அவருடைய நூலிலே எழுதியிருக்கிறார். ஏன் இத்தாலியில் அவ்வளவு தூரம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டியமைத்து ஏன் அந்த இயக்கம் தோல்வி அடைந்தது, ஏன் தோழர்கள் எதிர் பாசிச ஆட்சிக்கு ஏன் ஓட்டு போடுகிறார்கள் என்று அவர் மிக விரிவாக ஆய்வு செய்து கொண்டு அந்த ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கம் கருத்தியல் ரீதியாக ஆதிக்க வர்க்கத்தோடு தன்னை சமரசப்படுத்திக் கொள்கிறது என்று எழுதினார். எனவே இன்றைக்கு ஏன் மிக தீவிரமாக இந்துத்துவா இந்த வள்ளுவருக்கு பூணூல் போடுறது, காவி வேஷ்டி கட்டுறது, அகத்தியரை கொண்டு வர்றது, இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் கருத்தியல் ரீதியாக ஒரு இனத்தை அடிமைப்படுத்திவிட்டால் அது அதற்கான அடையாளத்தை இழந்துவிடும், ஒரு ஒற்றைமயப்படுத்தலை நோக்கி சென்றுவிடும். இந்தியா என்றது அகண்ட பாரதம், அப்புறம் எல்லாமே ஒன்னாயிரும், தமிழுக்கு என்ற ஒரு தனி அடையாளம் இல்லாம போகும். ஆக கருத்தியல் தளத்தில் தொடர்ந்து இத்தகைய போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த மதம் என்பது அரசு என்கிற ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது, அரசினுடைய கருத்து நிலையை எடுத்து சொல்வதற்காக இருக்கிறது. இப்ப தமிழை பொறுத்தளவில் சமயம் என்பது ஒரு கடவுளை அடிப்படையாக கொண்டது. இப்ப கடவுள் பற்றிய சிந்தனை தமிழில் கடவுளுக்கு என்ன இடம், தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா 2வது இடம் தான் கடவுளுக்கு, முதல் இடம் கிடையாது. எப்படி இந்த எம்டி வாசுதேவன் நாயர் மகாபாரதத்துல முதல் இடம் அர்ஜுனுக்கு கொடுத்துட்டாங்க, 2ஆம் இடம் பீமனுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனா முதல் இடம் பீமனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 2ஆம் மூலம்னு ஒரு நாவல் எழுதினார். அது மாதிரி தமிழ் மரபில் தெய்வத்துக்கு 2ஆம் இடம் தான். முதல் பொருள் என்பது நிலம் பொழுது, கருப்பொருள் என்பதில் தான் தெய்வத்தை கொண்டு வருகிறார். எனவே நம்முடைய இயல்பான சிந்தனை மரபிலேயே முதல் என்பது நிலம் பொழுது அடிப்படை, கருவில் தான் தெய்வம் வருகிறது, முதல் பொருளில் தெய்வத்தை கொண்டு வரவில்லை. ஏன்னா தொல்காப்பியர் ஒரு பொருள் முதல்வாத அடிப்படையான ஒரு சமூக தளத்திலிருந்து உருவானவர். அவர் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லவில்லை. நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என 5பூதம் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்று சொல்லுகிறார். எனவே ஒரு உலகாயுதம் ஒரு பொருள் முதல்வாத அடிப்படையில் பிரகிருதிவாதம், பூதவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ அடித்தளம் என்பது தொல்காப்பியத்துக்குள் இருக்கிறது. 2வது, தொல்காப்பியத்தில் ஆன்மா இல்லை. மதத்துக்கு முக்கியமானது ஆன்மா, ஸ்பிரிட். தொல்காப்பியர் மரபியலில் 5 அறிவுகளை பற்றி பேசும்போது 6வது அறிவு மனனே என்று சொல்லுகிறார். இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டும், 5 புலன்கள், 6வது புலன் அறிவு மனம் என்று சொன்னால், மனம் என்பது இந்த உடலோடு சேர்ந்தது, இன்டகிரேட்டட், உடலுக்கு அப்பால் இருப்பது அல்ல. ஆனா வடமொழியிலேயோ கிரேக்க மரபிலேயோ மனம் என்பது உடலுக்கு வெளியே தனியே இயங்கக்கூடிய ஒரு ஆன்மாவாக காட்டப்பட்டது. ஆனால் நம்முடைய சிந்தனை மரபில் அறிவு மனம் என்பது உடலோடு உயிர் எப்படி இணைந்திருக்கிறதோ அது போல மனம் இணைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு தான் நம்முடைய மரபு. ஆனால் அந்த மரபில் பின்னால் ஆன்மா என்ற கருத்து மத சிந்தனை வாயிலாக வருகிறது. ஆக சமணமாக இருந்தாலும் பௌத்தமாக இருந்தாலும் அது தமிழ் சமணமாக, தமிழ் பௌத்தமாக இங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழ் அடையாளம் இல்லாமல் எந்த சமயமும் இங்கு வளரவில்லை. அதுதான் ரொம்ப அடிப்படையானது. அது பௌத்தமாக இருக்கட்டும், சாங்கியமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், எல்லாம் தமிழ் அடையாளத்தோடு தான் வளர்ந்திருக்கிறது. தமிழோடு சமரசம். சீத்தலை சாத்தனார் தேராவாத பௌத்தத்தை அப்படியே தமிழ் படுத்தி இருக்கிறார். 12 நிதானங்களுக்கு தமிழ் வார்த்தை இருக்கிறது. பௌத்தத்தின் அளவை முறை, லாஜிக், அதான் சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்ததான் தருக்கம். அதுல பிரத்யக்ஷம், அனுமானம், இந்த 2 தான் சார் பேச வேண்டியதை நான் பேசுறேன். இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் என்பதுதான் உண்மையை அறிவதற்கு
அல்லது அறிவை அந்த உண்மையை அறிவதற்கான கருவிகள். இந்த பிரத்யக்ஷத்துக்கு போடுறாரு நம்ம சாத்தனார் காண்டல், அனுமானத்துக்கு போடுறாரு கருதல். ஆக பௌத்தத்தினுடைய அளவையே அவர் தமிழ் படுத்துறார். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலையில் வரக்கூடிய அளவையியலில் உதாரண பகுதிகள் முழுக்க தமிழ் அடிப்படையில் அது விளக்கப்படுது. இன்னொன்று முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த அனுமானத்தில் பிழை வரலாம், அனுமான ஆபாசம், காட்சி பிழை வராது. தமிழ் மரபு எப்படியுமே பிரத்யக்ஷவாதம் தான். ஆனா நீங்க வடமொழியில் இருக்கக்கூடிய பௌத்தத்தில் அனுமான ஆபாசம் சொன்னது போக பிரத்யக்ஷ ஆபாசமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மணிமேகலையில் பிரத்யக்ஷ ஆபாசம் இல்லை. இதுதான் தமிழ் பௌத்தம். ஆக ஒட்டுமொத்த பௌத்தத்தோடு நீங்க தமிழ் பௌத்தத்தை கரைக்க முடியாது. மணிமேகலை தனி பிரதி. அது பௌத்தம் என்ற இந்திய பொது மரபிலிருந்து விலகி தமிழருடைய காட்சி மரபு பிரத்யக்ஷவாதத்தை அடிப்படையாக கொண்டு அது அனுமான ஆபாசத்தை பேசுகிறதே தவிர பிரத்யக்ஷ காட்சி பிழையை பற்றி பேசவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது பக்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த சமணம், பௌத்தம், சாங்கியம் எல்லாம் தமிழ் அடிப்படையை, அது தமிழ் தனக்கான ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் அதை ஏற்றுக்கொள்கிறது. தன்னுடைய சுயத்தை இழந்து பொதுவில் தன்னை கரைத்துக் கொண்டதாக தமிழர் வரலாறு கிடையாது, எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. அசோகனுடைய கல்வெட்டுல சொல்றாரு, அசோகன் இந்த தெய்வ பிரியன் சொல்லிக்கிறான், தனக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் சொல்றான், கடவுள் அருளாலும் கருணையாலும் அசோகன் ஆளுகின்ற இந்த பகுதியிலும் நான் ஆளப்படாத பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியில தான் சேர, சோழ, பாண்டிய, சத்தியபுத்திரன் என்பவன் நீண்ட கால விடைக்கு பிறகு ஜம்பை கல்வெட்டுல அதிகமான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக அசோகருடைய காலகட்டத்திலேயே தமிழகம் என்பது வெல்லப்படாத பகுதி. ஆக இந்த நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது என்னன்னா, இந்த போராட்டம் 2000 ஆண்டுகளாக கருத்தியல் தளத்தில் இருக்கிறது. ஆக இந்த கருத்தியல் தளத்தில் என்னன்னா, இப்ப நீங்க நிறைய கணிப்பொறி இன்ஜினியர்கள் இருக்கிற மாதிரி தாட் வைரஸ், நீங்க சிஸ்டத்துல ஒரு வைரஸ் போட்டா இன்னொரு ஆன்டி வைரஸ் போட்டுருவீங்க. அது மாதிரி நீங்க திருமுருகன் காந்தி ஆன்டி வைரஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுடைய கருத்தியலை நீங்க எப்படி ஒரு சிஸ்டத்தை நாசமாக்கணும்னா ஒரு வைரஸை போட்டு விட்டுலாம். அது மாதிரி தொடர்ந்து வைதீகம் அது தமிழினுடைய அடையாளத்தை, சுயத்தை இழப்பதற்காக தொடர்ந்து அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒரு ஆன்டி வைரஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்ப பக்தி காலத்துக்கு நீங்க வரும்போதும் அதே மாதிரியான பிரச்சனை. இப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்தி அப்படின்றது ஒரு இந்திய பொது இயக்கமா மாறுது. தமிழ் தன்னை ஒரு இந்திய மயப்படுத்துகிறது. இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தி எனும் குழந்தை திராவிடத்தில் பிறந்து குஜராத்தில் முதியவளானாள். இது பவிஷ்யத் பிரம்மாண்டம் என்ற புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, தேப்பமை எடுத்து காட்டியிருக்கிறார். ஆக பக்தி என்பது இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்து குஜராத்துக்கு போயிருக்கு. நாங்க இந்திய இலக்கியம் கற்பிக்கிறனால எங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிபி 5-6ஆம் நூற்றாண்டுல உருவான பக்தி இயக்கம் வங்காளத்துக்கு போய் சேரும் போது, சைத்தன்யருக்கு போகும்போது கிபி 17ஆம் நூற்றாண்டு ஆயிருது. அப்ப பக்தி இயக்கம் மெல்ல மெல்ல இங்கிருந்து கிளம்பி அலையா அடிச்சு போய் கடைசி வங்காளம் வரைக்கும் போய் சேருது. இறைவன் என்பவன் வேள்வியில் இருக்கிறான், மறையில் இருக்கிறான், அறுவகை சமயத்திலும் இருக்கிறான் என்பதை ஞானசம்பந்தர் சொல்றார். ஆக இந்த சமயங்கள் பக்தி காலகட்டத்தில் ஒரு நிறுவனப்படுகின்றன. அதுக்கு முன்னாடி வெறும் கருத்து நிலை தான், கருத்தியல் ரீதியாக அறிவுத்தளத்தில் இருந்தது. சமயம் என்பது ஒரு நிறுவனமாகிறது. இந்த சமயம் என்பது நிறுவனமாகின்ற போது அதற்கும் அரசு என்பதும் நிறுவனமாகிறது. ஆக தமிழகத்தில் அரசு நிறுவனமாகி ஒரு பேரரசு உருவாகின்ற காலகட்டத்தில் அதற்கு ஆதரவான ஒரு கருத்தியல் தளத்தை தான் பக்தி இலக்கியம் உருவாக்குகிறது. ஆக பல்லவர் காலம், அடுத்து சோழர் காலம். சோழர் காலத்துல அரசு பேரரசா மாறுது. அப்ப அரசு உருவாக்கத்திற்கு தேவையான ஒரு நிலைப்பாட்டை, கருத்தியல் தளத்திலான ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த பக்தி இயக்கம் உருவாக்குகிறது. கோயில் என்ற நிறுவனம், கோயில் பண்பாடு உருவாகுது. நீங்க 5ஆம் நூற்றாண்டுல சிதம்பரம் கோயில் கட்டியாச்சுன்னு சொல்றாங்க. பல்லவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே சோழன் ஒருத்தன் கட்டி இருக்கிறான் சிதம்பரம் கோயில்.
அப்ப கோயில் பண்பாடு, கோயில்ன்ற நிறுவனம் அது ஒரு உருவாகின்ற போது அதற்கு தேவையான ஒரு கருத்தியல் தளத்தை தான் இந்த பக்தி உருவாக்குகிறது. கோயில் வந்தாச்சு, சிலை வந்துருச்சு, மூர்த்தங்கள் வந்துருச்சு, செப்பு திருமேனிகள் வருது. அப்ப இதையெல்லாம் சொல்லக்கூடிய முறையில் இந்த பக்தி இயக்கங்கள் உருவாகிறது. ஞானசம்பந்தர் சொல்றார் இறைவனுடைய உருவத்தை பற்றி. சுந்தரர் சொல்றார் பித்தா பிறை சூடின்றார். இறைவனோட சிவபெருமான் எப்படி இருந்தான்ற வர்ணனை வருது. அவன் தலையில கங்கையை சூடி இருந்தான், கழுத்துல பாம்பை போட்டிருந்தான், இடுப்புல மான் தோலை போட்டிருந்தான், யானை தோலை போட்டிருந்தான். ஆக இப்படி இறைவனுடைய உருவம் பற்றிய வர்ணனை. அதுக்கு முன்னாடி சிவன்னா யாருன்னு தெரியாது. சங்க இலக்கியத்துல நீலமணி மிடற்றோன்னு ஒரு வார்த்தை வருது, மாயோன் வருது, மால்ன்ற வார்த்தை வருது. எங்கும் சைவமோ வைணவமோ திருமாலோ சிவன்ற சொல்லு கிடையாது. ஆனால் பக்தி இயக்க காலகட்டத்தில் வருகின்ற போது இங்கிருந்த வழிபாட்டு முறைகளை வடக்கே இருந்த வழிபாட்டு முறைகளோடு இணைத்து ஒரு இந்திய மயப்படுத்தக்கூடிய ஒரு ஆரிய மயப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்பாடு நடக்கிறது. தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்குது. பேராசிரியர் வானமமலை எழுதியிருக்கிறார், பரிபாடலில் முருக ஸ்கந்த இணைப்பு. அருமையான கற்ற. நம்ம முருகனை கொண்டு போய் சந்தனோட சேர்த்துட்டாங்க. திராவிட மரபுக்குரிய சிவனை ருத்ரனோடு சேர்க்கிறார்கள். ஆக பக்தி இயக்க காலகட்டத்தில் ருத்ரன் வேதங்கள்ல வர்றவன், அவன் ஆடு மாடுகளுக்கு நோய் கொடுத்துறான். நோய் கொடுத்தா ஆடு மாடு பூரா செத்து போவான். எனவே அதை பாதுகாக்கிறதுக்காக ருத்ரனை வழிபடுங்கன்னு சொன்னது. ஆக ருத்ரனை ஒரு யோகியாக இருந்த சிவனோடு சேர்க்கிறது. ஆக இப்படி ஒரு ஒரு அனைத்திந்திய ஒரு பொது அடையாளமாக ஒரு கடவுளை உருவாக்குறது. வெவ்வேறு வழிபாட்டு மரபுகளை ஒன்றிணைத்து ஒரு ஒற்றை மரபை உருவாக்குறது அந்த சமய நிறுவனத்துக்கு ஆதரவாக. அப்படித்தான் ருத்ரன் சிவன், நம்முடைய முருகன் ஸ்கந்தன், இந்த இணைப்புகள் பக்தி இயக்கத்தோடு சேர்ந்து நடக்கிறது. ஆக பக்தி இயக்கம் என்பது தமிழோடு இசைப்பாடல் மறந்திரேன், தமிழ் ஞான சம்பந்தன், தண்டமிழ் விரகன், செந்தமிழ் வித்தகன் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டாலும் கூட ஞானசம்பந்தருடைய பாடல்கள்ல வேதம் வேள்விலாம் நம்ம செழிப்பா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னை தொடர்ந்து ஒரு பிராமணராக அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். கவுனியர் கோத்திரத்தை சார்ந்தவன் என்பதை அவர் விட தயாரில்லை. அப்ப பக்தி இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம்னா நீங்க ஏன் தன்னை தொடர்ந்து 10 பாட்டுல ஒரு பாட்டுல தன்னை கவுனியர் குலபதி கவுனியன் ஏன் சொல்லணும்? சொல்வதற்கான தேவை என்னன்னா, நான் பார்ப்பனன், நான் சொல்றதை நீ கேளுன்னு அர்த்தம். நான் சொல்றேன் அதனால அது சரியா இருக்குன்னு அர்த்தம். ஆக இந்த மறைஞான சம்பந்தன் சொல்றார், வேதியன் சொல்றார், கவுனியன் சொல்றார். ஆக ஒரு பக்கம் தமிழ் அடையாளத்தை அவர் தக்க வைக்கின்ற போது இன்னொரு பக்கம் வைதிக அடையாளத்தை அவர் விட தயாராக இல்லை. இதுதான் ஞானசம்பந்தருடைய பிரச்சனை. ஆனால் அப்பருக்கு வருகின்ற போது கோத்திரமும் குலமும் என் செய்யும் கேட்கிறார். அப்ப அதுக்குள்ளே நீங்க சைவத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒற்றை குரல் கிடையாது. அப்ப அப்பர் ஒரு பக்கம் வடக்கு எழுத்தாருன்னா, இவர் சம்பந்தர் வடக்கு எழுத்தாருன்னா இவர் தெற்க எழுக்கிறார் அப்பர். ஆக சைவத்துக்குள்ளேயே உள்முரண்கள் இருக்கு. ஆனால் உள்முரண்கள் இருந்தாலும் பார்ப்பன ஆவுரித்து தின்னும் புலையரேனும் அவர்கண்டீர் நம்முடைய அன்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கத்தக்கவர்னு சொல்றார். அப்ப எல்லாரையும் ஒரு உள்ளிழுக்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பாத்தீங்களா, அதுதான் பக்தி காலத்துல நடந்திருக்கு. ஜாதி இருக்கு, ஆனா எல்லா ஜாதிக்காரனும் சேர்ந்து ஒன்னாவான்னு சொல்றது. அப்ப பக்தி என்கிற அந்த கருத்தியல் மிக முக்கியமான ஒரு சமூக அசைவியக்கமா மாறுது. சமணர்களோ பௌத்தர்களோ பெரிய ஒரு அந்த சமூக அசைவியக்கத்தை கொண்டு வரவில்லை. இப்ப மணிமேகலையில அவ அமுத சுரபி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறா. ஆனா மக்களை ஒன்று திரட்டுறது, இந்த பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, மக்களை ஒன்று திரட்டும் அரசியல்ன்றது பக்தியில தான் வருது. அது தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்குது. அப்ப எல்லோரையும் ஒன்று திரட்டுகின்ற போது எல்லாருடைய ஜாதி அடையாளத்தை ஏத்துக்கிறது, எல்லா வழிபாடுகளையும் ஏத்துக்கிறது. நேற்று சொன்னாங்கல்ல, சோழர் காலத்துல இனக்குழுக்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தாங்கன்னு சொல்லி, அப்படியான ஒரு சேர்க்கு தான் நந்தனும் நம்ம கண்ணப்பன் வேடார் குலம் ஏன் சேர்க்கணும்? அப்ப அவங்களாம் வெளியே இருக்காங்க. அப்ப சமூகத்துக்கு வெளியே இருக்கிறவர்களை உள்ளே இழுத்து ஒரு பொது அரசியலுக்கு
கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்களெல்லாம் உள்ள இருக்கிறாங்க. ஆக இப்படி இந்த பக்தி பாடல்கள் 5, 6, அதுல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார். ஆனா கொண்டு போய் எத்தனாவது திருமுறையில வச்சிருக்கிறான்? 11வது திருமுறையில போய் வச்சிருக்கிறான். சைவத்தில் முதலில் பாடியவர் காரைக்கால் அம்மையார், புனிதவதியார். அந்த அம்மா வணிகர் குலத்தை சார்ந்தவர்கள். ஆனா சொந்த வணிக வர்க்கத்திற்கு எதிராக வேளாளர்களோடும் பார்ப்பனர்களோடும் இணைந்து சைவத்துக்கு வர்றாங்க. ஆக இந்த பக்தி இயக்கத்தினுடைய உருவாக்கம் என்பது அது வைதீக, ஒரு ஒற்றைப்படுத்தப்பட்ட வைதீக நெறியாக, இந்து சமய நெறியா, பின்னால் இந்துன்ற அடையாளம் பின்னாடி தான் வருது. ஆனால் வேத நெறியாக பொதுமைப்படுத்தி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்துகிற போது அவைதீகத்தை காலி செய்கிறார்கள். அப்ப அவைதீகத்தினுடைய வர்க்க நலன் என்பது வணிக வர்க்கம். அவைதீக சமணம், பௌத்தம் எல்லாமே வணிகர்கள் தான்.